ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு சத்தான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ராகி வச்சு தான் பண்ண போகிறோம். ராகியே சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தியான டக்கரான ராகி சப்பாத்தியும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஒரு குருமாவும் பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 4 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பட்டை சேர்த்துக்கிறேன், 2-3 கிராம்பு, இப்போது ஒரு நட்சத்திர பட்டை, கொஞ்சோண்டு பிரியாணி இலை, இது கூடவே 1 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது நான் கலந்து விட்டுறலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்ச அந்த 2 மீடியம் சைஸு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வெங்காயம் சேர்த்த உடனேவே உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தா வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கள், சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. ஸோ வெங்காயம் சேர்த்த உடனேவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 4 தக்காளியும் கட் பண்ணி சேர்க்க வேணாம், 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் இன்னும் 2 தக்காளியை அரைச்சி இப்படி பேஸ்ட்டாக நான் சேர்த்துக்கிறேன். ஜாரை லைட்டாக கழுவி ஊற்றிடலாம். இப்போ இது கலந்து விட்டு இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரை வேகணும். ஸோ கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய், அப்புறம் வறுத்த நிலக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது ட்ரையான மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் நான் காய்கறி சேர்க்குறேன். 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பச்சை பட்டாணி, இது 2யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஸோ இதில் உருளைக்கிழங்கு பட்டாணியும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சரி, இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம போய் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற அளவுக்கு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து இது கூட நாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஸோ இப்போது நம்ம தண்ணியும் கொதிச்சிடுச்சு. இப்போ அதுக்கு மாவு சேர்த்துடலாம். 2.25 கப்புக்கு 3 கப் அளவுக்கு நான் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 3/4 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு மாவு, அதுதான் குவான்டிட்டி. ஸோ 2.25 கப்பு ஊற்றுனனால நான் 3 கப்பு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ 3 கப்பு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எல்லாத்துலேயும் அந்த சுடு தண்ணி படுற மாதிரி கலந்து விடணும். தண்ணியிலேயே இந்த மாவு நல்லா ஊறிடணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது நம்மளோட குருமா கொதிச்சிடுச்சு. அதில் மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான குருமா ரெடி. இப்போது நம்மளோட மாவும் ஆறி போச்சு. ஸோ இப்போது இதை நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக தண்ணி முக்கிக்கிட்டு, கையில் தண்ணி முக்கிக்கிட்டு நம்ம இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்றோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசையணும். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. நம்ம சாதாரணமாக உருட்டினாலே இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிடும் மாவு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போது இதில் நம்ம உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து உருட்டி நம்ம இப்போது சப்பாத்தியை போட ஆரம்பிச்சிடலாம். இதில் கூட நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த மாதிரி மாவை உருட்டும் போது அழுத்தி அழுத்தி உருட்டினா மாவில் வெடிப்பே வராது. அழகாக ரவுண்டாக உருட்டிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. இப்போது இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அழகாக வந்துடும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கல்லை சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடு போட்டுட்டு ஒரு சைடு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் அடுத்த சைடு போடணும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா உப்பி வருது. ஸோ இப்படி இருந்தாலே செம்மையான சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது. இப்போ இதில் ஒரு சைடு எண்ணெய் போட்டுட்டு நான் திருப்பி விட்டுக்கிறேன். இதுக்கு கம்மியாகவே ஆயில் அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சனால மாவு ரொம்ப சாஃப்டாக தான் வெந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ராகி சப்பாத்தியும் அட்டகாசமான குருமாவும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.